கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த லெந்து நாட்களில் தேவனுடைய கிருபையினால ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கின இடங்களை நம்ம தியானித்து வருகிறோம். எகிப்திலிருந்து இன்னும் ஒரு சில நாட்களுக்குள்ளாக அவர்கள் கானானிலே கால் வைக்க போகிறார்கள். அப்போ ஒவ்வொரு இடத்தினுடைய பின்னணி, அதனுடைய அர்த்தம் என்ன, ஏன் ஆண்டவர் அந்த வழியாக நடத்தி கொண்டு வந்தார் என்பதையெல்லாம் நாம் தொடர்ந்து தியானிக்க தேவன் கிருபை செய்தார். பிரியமானவர்களே, இந்த நாள் மோசேக்கு ஒரு கடைசி நாள், ஒரு இறுதி நாள் என்று கூட சொல்லலாம். காரணம், உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தின் 1வது வசனம், தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணம் அடையும் முன்னே இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதமாவது, 12 கோத்திரங்களையும் பேர் பேராக அழைத்து அவர் அங்கே ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். இதுதான் உபாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரத்தில் நடந்த சம்பவம். இப்போ இவரை அந்த 34ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் வசனம், பின்பு மோசே மோவாபின் சமனான வெளியிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியிலே ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமுள்ள கீழையா தேசம் அனைத்தையும், நப்தலி தேசம் அனைத்தையும், எப்ராயிம் மனாசே என்பவர்களின் தேசத்தையும், கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும், பார்த்தீங்கன்னா 3வது வசனத்திலையும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பிடிக்க போகிற, அவர்கள் வசிக்க போகிற, பங்கிட போகிற எல்லா இடத்தையும் காண்பித்தார் என்று வாசிக்கிறோம். அப்போ நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடிக்கு ஆண்டவர் அழைத்து சென்று எல்லாவற்றையும் காண்பித்தார். இதில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இதற்கு முன்பாகவே ஆண்டவர் நேபோ மலையில ஏற சொன்னார். ஆனால் அப்போ பிஸ்காவின் கொடுமுடிக்கு மோசே ஏறவில்லை. பாருங்க, முதல்ல மோசேக்கு அந்த நேபோ மலையில ஏறி இந்த இடத்துல இருந்தா நீ பாப்பேன்னு சொன்னாரு. ஆனால் நேபோ மலையிலே இந்த 34ஆம் அதிகாரம் உபாகமத்துல பிஸ்காவின் கொடுமுடிக்கு ஆண்டவர் ஏற வைத்து அங்கேதான் ஆண்டவர் அவரை அழைத்து கொண்டதையும் நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு முன்பாக இவர் கோத்திரமாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். இதற்கு முன்பாக அபாரிம் மேடுகளே ஏறி அபாரிம் மேட்டில் அவர் அந்த ஜனங்களை நடத்தி வந்தார். அப்புறம் அபாரிம் மலைக்கு கர்த்தர் கொண்டு சென்று நேபோவிலிருந்து கானானை காண செய்தார். பின்பு மறுபடியுமாக இவங்க எல்லாரையும் கீழே வந்து ஆசீர்வதிச்சுட்டு நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடிக்கு இவர் இப்பொழுது ஏறுகிறார். நேபோ என்று சொன்னால், நேபோ மலை என்று சொன்னால் நேபோ கடவுள் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது. பண்டைய காலத்தில் அங்கே வசித்தவர்கள் அங்கே அந்த பெயரை வைத்திருக்கிறார்கள். இன்னொரு வார்த்தையில் ஹை மவுண்டன் என்ற ஒரு வார்த்தையும், அதாவது உயர்ந்த மலை என்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது. அதோடு கூட பிஸ்கா என்ற வார்த்தைக்கு மிக உயர்ந்த புள்ளி அல்லது உச்சி மாநாடு என்று அதற்கு ஒரு பெயர். உச்சி மாநாடு, சமிட் என்றும் ஹையஸ்ட் பாயிண்ட் என்றும் 2 அழகான வார்த்தைகள் அதுக்கு இருக்கிறது. அந்த பிஸ்காவின் கொடுமுடிக்கு கொண்டு சென்றார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பெத்பேயோர் என்ற இடத்துல தான் கர்த்தர் மோசேயை அடக்கம் பண்ணினார் என்றும் பார்க்கிறோம். ஒரு அற்புதமான ஒரு அதிகாரம். இந்த உபாகமம் 34ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்திலிருந்து ஒரு 3 கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். மோசே எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதற்கு அடையாளமாக முதலாவது பார்த்தீங்கன்னா அந்த 5ஆம் வசனம், அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே என்று பார்க்கிறோம். இவர் கர்த்தருடைய தாசனாக வாழ்ந்தார், தேவனுடைய வேலைக்காரனாக வாழ்ந்தார். தாசன் என்றால் வேலைக்காரன் என்ற அர்த்தம். அவருடைய சர்வன்ட் என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன சொன்னாலும் நான் செய்வேன், நீர் என்ன சொன்னாலும் நான் அப்படி இருப்பேன். அதாவது கர்த்தருடைய தாசனாக வாழ்ந்தவர். இன்னைக்கு நீங்களும் நானும் அவர் என்ன சொன்னாலும் நான் செய்வேன். பாருங்க, இதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னா, எப்போல்லாம் நம்ம ஆண்டவரேன்னு கூப்பிடுறோமோ, ஆண்டவரே மை லார்ட் என்று அழைக்கிறோம் இல்லையா, என்ன அர்த்தம் தெரியுமா? நீர் என் ஆண்டவர், நான் உம்முடைய தாசன், நான் உம்முடைய தாசன். நிறைய பேர் தாசன் என்றால் மகன் என்று நினைப்பார்கள். தாசன் என்றால் மகன் அல்ல, தாசன் என்றால் சர்வன்ட். கர்த்தருடைய பிள்ளைகளே, தாசன் என்ற அந்த அனுபவத்தினுடைய ஆழம் என்னன்னா, நீர் சொல்லும் நான் செய்கிறேன். மோசேயின் அனுபவம் கடைசி வரைக்கும் தேவனுடைய தாசனாக வாழ்ந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது கர்த்தருடைய தாசனாக வாழ்ந்த மோசே. இரண்டாவதாக அங்கே பார்த்தீங்கன்னா அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படி மரித்தார். 5ஆம் வசனம், கர்த்தருடைய வார்த்தையின்படி அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்குள் வாழ்ந்த மோசே. அப்போ எல்லா விதத்திலும் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அப்படியே அவர் வாழ்ந்தார். பாருங்க, நியாயப்பிரமாணத்தை கொண்டாந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்துட்டு நீங்களா இதை கடைப்பிடிங்க, நான் கடைப்பிடிக்க மாட்டேன்னு சொல்லலை. அவரும் அதற்கு உட்பட்டவர் என்பதை வாழ்க்கையில் காண்பித்தார். அதனால தான் தேவனால் நற்சாட்சி பெற்ற தேவ மனிதனாக இந்த மோசே இருந்தார். கர்த்தருடைய வார்த்தைக்குள் வாழ்ந்த மோசே. மூன்றாவது பார்த்தீங்கன்னா
கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தார் என்று சொல்லிட்டு அடுத்த வசனத்துல கர்த்தரே அவரை அடக்கம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். என்ன அர்த்தம்னா, கர்த்தருக்குள் வாழ்ந்து தன் வாழ்க்கையை முடித்த மோசே, கர்த்தருக்குள் வாழ்ந்து அவருடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் கர்த்தருக்குள்ளாகவே அவர் இருந்து மரித்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த நிச்சயம் இருக்குதா? நான் போகிறேன், பிஸ்காவின் கொடுமுடிக்கு போகிறேன், திரும்பி வர மாட்டேன், எல்லாரையும் ஆசீர்வதிச்சாச்சு, என்னுடைய ஓட்டம் முடிந்து விட்டது, அங்கே போய் அங்கே கர்த்தருக்குள் மரித்து, ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையின்படியே வாழ்ந்ததினால் கர்த்தருக்குள் மரித்து கர்த்தரே அவரை அடக்கம் பண்ணுறாருன்னா, இந்த வாழ்க்கை நம்மில் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? நிச்சயத்தோடு கண்களை மூடுகிற அனுபவம் நம்மில் எத்தனை பேருக்கு உண்டு? யோசித்து பாருங்களேன். பிஸ்காவின் கொடுமுடி எதை குறிக்கிறது தெரியுமா? கர்த்தருக்குள் வாழ்ந்து, கர்த்தருடைய தாசனாய் வாழ்ந்து கர்த்தருக்குள் மரிக்கிற இந்த 3 அனுபவங்களையும் கர்த்தர் தருவாராக. கர்த்தருடைய தாசனாய் வாழ்வோம், கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ்வோம், கர்த்தருக்குள் மரிக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை தேவன் நமக்கு தருவாராக. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது என்று சொன்னார் அல்லவா? அந்த அனுபவம் நமக்கு வேணும். ஒருவேளை இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை கண்களை மூடும்போது நித்தியத்துக்கு நிச்சயத்தோடு மதிப்பேனா அப்படின்றத நம்ம எல்லாருமே யோசித்து பார்த்துக்கலாமா? ஓடலாம், ஆனால் என்னுடைய வாழ்க்கையின் முடிவில் ஐயோ நான் எங்கே போகணும் தெரியலன்ற ஒரு பயத்தோட, நடுக்கத்தோட, கலக்கத்தோட, அலறலோட நம்ம முடிக்கக்கூடாது. நிம்மதியாக நம்முடைய கண்களை மூடணும். அந்த பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் தருவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 20:6. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராயிருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாள்வார்கள். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் அந்த கிருபைகளை தந்தருள்வாராக. ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் உமக்குள்ளாக வாழ்ந்து, உம்முடைய தாசர்களாக வாழ்ந்து, நாங்கள் உமக்குள்ளாக மரிக்கிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் நிச்சயம் இல்லாமல் ஓடக்கூடாது, நிச்சயம் இல்லாமல் மரிக்கவும் கூடாது. எங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் இருக்க வேண்டும். நித்தியத்தை குறித்து அந்த கிருபையை இந்த வார்த்தை கேட்கிற எல்லாருக்கும் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.